ஐயா, செங்கல்பட்டுல எனக்கு ரொம்ப மிக பிடித்தமான ஒரு மாணவி இங்க இருக்கிறாங்க. 9 வயது இருக்கக்கூடிய பிரசித்தி சிங் என்கின்ற மாணவி 2021 நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கையில பால புரஸ்கார் விருது வாங்கினாங்க. ஐயா, உங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு 9 வயசு குழந்தை, அது இந்த பகுதியில தான் இருக்கிறாங்க. அவர் கிட்டத்தட்ட 5 வயதிலிருந்து ஒரு 9 மரங்களை, பழம் கொடுக்கக்கூடிய மரங்களை வீட்டில் வச்சு ஒரு வனத்தை அமைத்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 9,000க்கும் மேற்பட்ட ஒரு பல மர வனங்களை இந்த பகுதியில் அமைத்திருக்கிறார். இந்த யாத்திரையினுடைய நோக்கம் என்னன்னாங்க, அந்தந்த ஊருக்கு போகும்பொழுது அந்த பகுதியினுடைய சாதனைகளை உங்களிடம் சொல்லணும். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள், ஒரு குழந்தைகள் சாதனை பண்ணியிருப்பாங்க, அந்த ஊர்ல மக்கள் எப்படியெல்லாம் இருக்கின்றார்கள் என்பதையெல்லாம் உங்களிடம் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டாங்க. ஐயா, இந்த ஊரில் 9 வயது மாணவியாக இருக்கக்கூடிய பிரசித்தி சிங் அவர்கள் தொடர்ந்து நம்ம எல்லோருக்கும் கூட ஒரு சின்ன வயதுல பல மர வனத்தை உருவாக்கி வருங்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை 9 வயசு குழந்தை காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த சகோதரிக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை, வணக்கங்களை இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். சகோதர சகோதரிகளே, இது யாத்திரையில ஒரு புதிய தமிழகத்தை, புதிய பாரதத்தை உருவாக்க வேண்டிய கனவுகளை நாம் பேசினாலும் கூட மிக முக்கியமாக நம்முடைய இலக்கு 2024 பாராளுமன்ற தேர்தல். பாராளுமன்ற தேர்தல் இன்னும் ஒரு 50-60 நாட்கள்ல வருவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. ஐயா, இன்னும் 100 நாட்களுக்குள்ள புதிய நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் புதிய பிரதமராக, 3வது பிரதமராக தொடர்ந்து மறுபடியும் ஆட்சியில் அமர போறார். இதெல்லாம் இந்த 100 நாட்கள் நடந்துருங்க. ஐயா, உறுதியாக நமக்கு ஒரு விஷயம் தெரியும், நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் 3வது முறையாக மற்றும் ஒரு முறை ஒரு புதிய பிரதமராக தொடர்ந்து இருக்க போறாங்கன்னு தெரியுங்க. ஐயா, ஆனா அதுல நம்முடைய ஆசை என்னன்னா, தமிழகத்தினுடைய பங்கு, நம்முடைய பங்கு 400 எம்பிக்களை தாண்டி பிரதமர் அவர்கள் அமரும் பொழுது தமிழகத்தில் 39 எம்பிக்களும் கூட இங்கிருந்து நாம் அனுப்ப வேண்டும் என்பது நம்முடைய கனவு என்பதை சொல்வதை விட கட்டாயம் என்று சொல்லுகின்றன. காரணம், 10 ஆண்டுகளாக இந்தியாவுடைய வளர்ச்சியை பார்க்கிறோம். இன்னைக்கு 33 மாதங்களாக தமிழகத்தினுடைய வளர்ச்சியை பார்க்கிறோம். இரண்டும் பார்க்கிறோம். இந்தியாவுடைய வளர்ச்சி என்பது மக்களுடைய வளர்ச்சி, தமிழகத்தினுடைய வளர்ச்சி என்பது கோபாலபுரத்தினுடைய வளர்ச்சி. இந்த 2 தாங்க ஐயா வித்தியாசம். ஒரே ஒரு குடும்பம் தன்னை வளர்த்தி கொள்வதற்காக மகனும் மருமகனும் முதலமைச்சரும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆட்சி நடத்துறாங்க. ஆனா அந்த பக்கம் நம்முடைய பாரத பிரதமர் அவரை பார்த்தீங்கன்னா, நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குடிமகனும் பழங்குடி இனமாக இருந்தாலும் சரி, அவர்களை இந்தியாவுடைய ஜனாதிபதியாக அமர்த்தி அழகு பார்க்க வேண்டும் என்று நினைக்கின்றார். எங்கே இருந்தாலும் கூட அவர்களுக்கான திட்டம் அவர்களை நோக்கி செல்ல வேண்டும். லஞ்ச லாவண்ய ஊழல் இல்லாம எல்லா திட்டமும் எல்லா மக்களுக்கும் சென்று சேர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பிரதமர் ஒரு பக்கம். பிரதமர் அவர்கள் பெரிய கனவு வச்சிருக்காருங்க. ஐயா, கடந்த 2 நாட்களாக பிரதமரோடு டெல்லியில நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயற்குழு கூட்டத்தில் இருப்பதற்கு ஒரு வாய்ப்பு. பிரதமர் தொடர்ந்து தன்னுடைய கனவை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். அடுத்த 5 ஆண்டு எவ்வளவு முக்கியமான ஆண்டுகள் என்று பிரதமர் நினைக்கின்றார். இந்தியா நம்முடைய சமகாலத்துல ஒரு வளர்ச்சி அடைந்த நாடாக நாம் பார்க்க வேண்டும். ஒரு வளர்ச்சி அடைந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாம் நம்ம நாட்டில் இருக்கணும். நம்முடைய நாட்டில் ஏழை தாய் இருக்கக்கூடாது. நடுத்தரத்திற்கு மேலே எல்லாத்தையும் கொண்டு வரணும். பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சியை அதிகப்படுத்துவது மூலமாக கடைக்கோடியில் இருக்கக்கூடிய மனிதனுக்கும் அந்த பொருளாதார வளர்ச்சி சென்று சேர வேண்டும் என்று நினைக்கின்றார். அதற்கு அடுத்த 5 ஆண்டுகள் என்பது அஸ்திவாரமாக இருக்குங்க. ஐயா, கடந்த 10 ஆண்டுகள்ல மோசமாக இருந்த ஒரு இந்திய நாட்டை காங்கிரசினுடைய கையிலிருந்து திருப்பி வளர்ச்சி பாதையிலே கொண்டு வந்திருக்கின்றோம். 2014 11வது பெரிய பொருளாதார நாடாக இருந்த இந்தியா இன்னைக்கு ஐயா 5வது பெரிய பொருளாதார நாடாக உயர்ந்திருக்கின்றோம். சாதாரணமா உயர்லிங்க ஐயா. கடுமையான உழைப்பு, நேர்மையான ஒரு ஆட்சி, தொலைநோக்கு பார்வை இருக்கக்கூடிய திட்டங்கள், இதன் மூலமாக இன்னைக்கு இந்தியா வளர்ச்சி பாதையில் இருக்கிறோம். 5வது இடத்துல ஐயா. இன்னைக்கு பிரதமர் அவர்கள் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார், மோடி கேரண்டி. மோடி அவர்கள் சொன்னால் செய்வார். மோடி அவங்க சொல்லிட்டாங்கன்னா, திமுக மாதிரிங்கம்மா 511 தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துட்டு இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்ற கட்சி இல்லைங்கம்மா. 2019 தேர்தலில் 295 வாக்குறுதி கொடுத்திருந்தோம். 295 வாக்குறுதியும் செயல்படுத்தினோம். 295 செயல்படுத்தியாச்சு. அதனால்தான் தொடர்ந்து நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை கேட்டுக் கொண்டிருக்கின்றேன். 295 வாக்குறுதிய ஒரு வாக்குறுதி செயல்படுத்தவில்லை என்று மக்கள் மன்றத்தில் நீங்க வைங்க. 295 வாக்குறுதியும் செயல்படுத்தி ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய ஆட்சி. இதை மோடி கேரண்டி என்று சொல்லுகின்றோம். மோடி ஐயா சொன்னாங்கன்னா கண்டிப்பாக செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை. இன்னைக்கு மோடி ஐயா சொல்றாங்க, 2024 3வது முறையாக மோடி அவர்களை ஆட்சியிலே நீங்கள் அமர்த்தும் பொழுது
2028 முடியும் பொழுதுங்க ஐயா, அதாவது நம்முடைய 3வது ஆட்சி முடிவதற்கு முன்பு உலகத்தினுடைய 3வது பெரிய பொருளாதார நாடாக மாறியிருக்கும். பொருளாதாரங்கிறது ஏதோ பேப்பர் வளர்ச்சி இல்லைங்கம்மா, ஒரு தனி மனிதனுடைய வளர்ச்சி. வீடு இல்லையா வீடு, கழிப்பறை இல்லையா கழிப்பறை, வீட்டுல எரிவாயு சிலிண்டர் இல்லைங்களாமா எரிவாயு சிலிண்டர், பைப் மூலமா குடிதண்ணீர் வரவில்லையா பைப் மூலமா குடிதண்ணீர். ஒரு திட்டமும் கூட நம்முடைய ஆட்சியில ஒரு ஏழை தாயை மையப்படுத்தி அவர்களுக்காக இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கு. இது மோடி கேரண்டி. ஆனால் மோடி அவர்கள் உறுதியாக இருக்கின்றார்கள். உங்களுடைய ஆதரவோடு 400 எம்பிக்களை தாண்டி ஆட்சிக்கு வரப்போறாங்க. அதுல நிச்சயமாக தமிழகத்திலிருந்து 39க்கு 39 பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பி நாமும் அந்த வளர்ச்சி பாதையில் போறோம்.